உறவுகளுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது STS தமிழ் தொலைக்காட்சி. STS தமிழ் தொலைக்காட்சியில் வார வாரம் இடம்பெறுகின்ற மருத்துவர் நாம நிகழ்வோடு இணைந்திருக்கின்றோம். மருத்துவர் நாம நிகழ்வில் அனுசரணையை வழங்குகின்றார்கள் ஈழத்து பெண்மணியால் ஜெர்மனியில் வதனி செல்வநாதன் அவர்களால் உருவாக்கப்பட்ட முதியோர் பராமரிக்கும் இல்லம். மருத்துவர் நாம நிகழ்வுக்கான அனுசரணை வழங்குவார்கள். ஓடு மருத்துவர் நாம நிகழ்வுகள் இணைந்திருக்கின்ற ஐயா ஸ்ரீ கதிர்ராமநாதன் அவர்கள் உளவியல் நிபுணராக பணியாற்றி ஓய்வு பெற்ற நிலையிலே டென்மார்க்கிலிருந்து பல ஆண்டுகளாக எங்களோட கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார். வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களுக்கு நேயர்களுக்கு வணக்கம். நல்லது. மீண்டும் ஒரு முறை இணைந்திருக்கின்றோம். பல தகவல்களை உங்கள் மூலமாக நாங்கள் உளவியல் ரீதியாக அறிந்து எங்களுடைய பார்வையாளர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை நீங்கள் வழங்கிய உங்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு, இன்று நாங்கள் தாயகத்தை பார்ப்போமாக இருந்தால் பலவிதமான அசம்பாவித செயல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் சகோதரர்கள் புலம்பெயர் நாட்டில் இருந்தால் அந்த சகோதரர்கள் கூறிய இன்னொரு அவருடைய சகோதரர்கள் ஊரில் இருந்தால் இவர்கள் இந்த சகோதரர்களிடம் வெளிநாட்டில் இருப்பவர்களிடமிருந்து மிக பெறுமதியான காணிகளை வீடுகளை அபகரிக்கின்ற அந்த நிலை மிக பாரதூரமாக சில காலமாக அது நடந்து வருகின்றது. இதுக்கும் இந்த உளவியல் பார்வைக்கும் ஏதாவது சம்பந்தம் உள்ளதா? எப்படி இவர்களுடைய மனோநிலை தாயகத்தில் நடுத்தர நிலையில் இருக்கும்போது இரு சகோதரர்களும் அல்லது இரு சகோதரிகளும் ஒற்றுமையாக அன்பாக இருந்த காலங்கள் இங்கு வந்ததன் பின் இவர்கள் வழங்குகின்ற நிதியையும் வாங்கி கொண்டு பின் அங்கிருக்கின்ற பொருள்களையும் அபகரிக்க எண்ணுகின்ற இந்த மனோநிலைக்கு இது உளவியல் ரீதியான பார்வையாக பார்க்கக்கூடியதாக இருக்குமா இந்த விடயங்களை? இது நல்ல ஒரு அருமையான ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கிறீங்க. இப்ப இத நாங்க பார்க்க வேணும் என்று சொன்னா ஒரு சின்ன ஒரு தத்துவ ரீதியான ஒரு விளக்கத்தை வச்சுக்கொண்டு இதை நாங்க பார்க்கலாம். ஓகே, அப்ப தத்துவ ரீதியான விளக்கம் என்னன்னு சொன்னா, அதாவது இப்ப எங்கட ஊரென்று சொல்றது யுத்தத்தால நொறுக்கப்பட்டு நொறுங்கி போய் சிதறு தேங்காயாக உடைஞ்சு போய் இருக்கிற ஒரு சமூகம் தான் அந்த சமூகம். அப்ப அந்த சமூகம் அங்கே இருக்கும் போது நாங்க ஒரு சிலாக்கள் அதிட்டம் செய்த நாங்கள் இங்க அகதியாக மேல தேச நாடுகள்ல தங்களுடைய முயற்சிகளின் காரணமாக இந்த நாடுகளின் ஒத்துழைப்பு காரணமாக நாங்க நல்லா இருக்கோம். அப்ப இந்த இடத்துல இப்ப ரெண்டு தளத்தையும் நாங்கள் மேலோட்டமாக பார்த்தோம் என்று சொன்னா வட துருவமும் தென் துருவம் மாதிரி தான் இருக்கும். அங்க பொருளாதாரமாக இருக்கலாம், என்ன விஷயமாக இருக்கலாம், அவர்களின் பசிய யாருமே அடக்க முடியாது. அவர்களுக்கு அந்த அளவுக்கு வேகமான பசி இருக்கு. எல்லாத்தையும் பிடுங்கி எல்லாத்தையும் எடுத்து எல்லாத்தையும் தங்களுக்குள்ள வச்சிருக்கோம். ஏன்னா இப்ப மனுஷ வாழ்க்கையில அவன் முற்று முழுதாக தன்னுடைய தேவைக்குரிய நிலங்களோ பொருட்களோ பணங்களோ தொடர்பு எல்லாமே திருப்திக்கு ஒரு அளவுக்கு மேல வச்சிருந்தா தான் அவன் ஆறுதல் அடைகிறான். அப்ப அந்த திருப்தி அவனுக்கு கிடைக்கல, அந்த திருப்தி தன்னிட்ட இருக்கிறதுல கிடைக்கல என்று சொன்னா அவர்கள் குறுக்கு வழியில அதை தேடி பிடிக்க பார்ப்பார்கள். உதாரணமாக இப்ப பழைய முறையில நாங்க பார்த்தோம்னா இங்க புலம்பெயர்ந்து இங்க வந்திருக்கிறவர்கள் ஊர்ல இருக்கிற தங்கட தாயோ மாமியோ தங்கச்சியோ தம்பியோ எல்லாருக்கும் பாசத்தோட அன்போட, சில பேர் இங்க வெளிநாட்டுல இருக்கிற போதிய அளவு தாங்கள் திருப்தியான அளவு சாப்பிட மாட்டார்கள், தாங்கள் திருப்தியான அளவு செலவழிக்க மாட்டார்கள், எல்லாத்தையும் ஒருத்து ஊருக்கு அனுப்பினவர்கள் இல்லையா? அதாவது யுத்தங்கள் அங்க நடந்து கொண்டிருந்த நேரத்தை தான் நான் இதுல குறிப்பிடுகிறேன் முக்கியமாக. அப்ப அந்த நேரத்துல தங்களோட மனச்சாட்சிக்கு விரோதம் இல்லாம எங்களுடைய பிள்ளைகள் ஊரை விட்டு வந்தாலும் அந்த தன்னுடைய உண்மையான இரத்த உறவுகள் கஷ்டப்படக்கூடாது. அவர்களுக்கு என்ன விதமாக நான் என்ன வருத்தி ஒரு வேலையோ 2 வேலையோ 3 வேலையோ செய்து அவர்களுக்கு உதவ வேணும் என்ற ஒரு பெரிய ஒரு மனிதாயமான தன்மையோட தான் அந்த நேரத்துல இருந்தார்கள். அப்ப அந்த நேரத்துல எல்லாமே சுமூகமாக போய்கொண்டிருந்தது.
அப்ப அந்த நேரத்தையும் இப்ப இந்திய சமூகத்தையும் அங்க ஊர்ல நாங்க பார்க்க இப்ப பேரளவில் யுத்தம் முடிந்தது என்று சொல்லுகிறார்கள். பேரளவில் வெளியில இப்ப குண்டோ துவக்கோ சூடோ அதுகளுன்னு ஒன்றுமில்லை. அதுபடியால அந்த உண்மையான ஒரு நடைமுறை யுத்தம் இல்லாம போயிருக்கு இல்லையா? ஆனா அந்த யுத்தத்தால வந்த வடுக்கள், அந்த தாக்கங்கள், அந்த வேதனைகள் அது மனசற்ற மனதில் வச்சு கொண்டுதான் அவர்கள் வாழுகிறார்கள். அதுகளே அவர்களுக்கு ஒரு விமோசனமோ வைத்தியமோ உதவிகளோ அல்லது அவர்களை விசேஷமாக கவனிச்சு அவர்களுக்கு தேவையான உதவிகளையோ பல விஷயங்களை செய்து கொடுக்கிறதுக்கு அங்க அமைப்புகள் ரீதியாக ஒருத்தரும் அங்க இல்லையன்னா. முதல் ஆரம்பத்துல யுத்தம் முடிஞ்ச உடனே ஓரளவுக்கு உலக என்ஜிஓ என்று சொல்ற இந்த உலக உதவி செய்கிற அமைப்புகள், உதாரணமாக USAID என்று சொல்லி ஒரு பெரிய அமைப்பு அங்கே இருந்து இப்ப இந்த பாதிக்கப்பட்டு வேதனைப்பட்டிருந்தவர்களை ஒரு சில பல பின்னலை போட்டு அவர்களுக்கு உதவி செய்தார்கள் இல்லையா? அந்த அமெரிக்க நிறுவனம் கூட இன்றைக்கு ட்ரம்ப் வந்தவுடனே எல்லாமே நிப்பாட்டி விட்டுட்டாரு இல்லையா? அப்ப அந்த அளவு அந்த USAID சொல்லப்பட்டது ஊர் மக்களுக்கு மாத்திரம் உதவி செய்தது அல்ல, அங்க உள்ள எத்தனையோ படித்த வாலிபர்கள் பெண்களுக்கு வேலை கொடுத்திருந்தது இல்லையா? அந்த அமைப்பில் அவர்கள் சேர்ந்து வேலை செய்தவர்கள் இல்லையா? அப்ப அதுல அவர்கள் கௌரவமான வாழ்க்கையை கௌரவமாக வாழ்ந்து நல்ல மற்றவைக்கும் உதவி செய்து கொடுத்து நல்ல ஒரு பேரோட அமைதியா. அப்ப அந்த விஷயங்கள்லாம் இப்ப வர வர அந்த யுத்த காலங்கள் முடிஞ்சு காலங்கள் போக 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 இந்த உலக மனிதாயமான அமைப்புகள் எல்லாம் தங்களோட வேலை காலம் முடிஞ்சது என்று சொல்லி வெளியில வந்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? அப்ப இந்த இந்திய காலகட்டத்துல உதாரணமா கடந்த ஒரு 5 வருஷம் 10 வருஷத்தை நாங்க எடுத்து பார்த்தோம் என்று சொன்னா இந்த 5-10 வருஷத்துக்குள்ள இப்ப உலக பொது நிறுவனங்கள் கஷ்டப்பட்ட யுத்தத்தால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்ய வேண்டியிருந்த மனிதாயமான நிறுவனங்கள் பல வெளியே வந்துட்டார்கள். தங்கட காலங்கள் முடிஞ்சது அல்லது இதுக்கு மேல வேண்டாம் அல்ல இதுக்கு மேல வேற ஏன்னா இப்ப எங்கட ஊர்ல யுத்தம் முடிஞ்சுதான் பல நாட்டுல இப்பதான் யுத்தங்கள் வேகமாக நடக்குது. அப்ப அவர்கள் வேற இடத்துக்கு போக வேண்டி இருக்கு என்ன, ஏன்னா அவர்கள் உலக பிரச்சனையை கையாளுகிறவர்கள் இல்லையா? அப்ப ஏதோ ஒரு நாட்டுல அளவுக்கு மிஞ்சி நினைக்கிட மாட்டார்கள், அதுக்குரிய நிதி வசதியும் அவர்கள்ட்ட இல்லையா? அப்ப அதனால உலகத்துல பல இடங்கள்ல புது புது யுத்தங்கள் வெடிச்சு கொண்டு வர்றபடியினால அவர்களும் கூடுதலாக வெளியே போய்கொண்டிருக்கிறார். இப்ப இந்த இடத்துல எங்கட ஊர் மக்கள், அங்க ஊர்ல இருக்கிற மக்கள் முற்று முழுதாக கைவிடப்பட்ட நிலையில தான் அவர்கள் இருக்கிறார்கள். ஆனா அந்த கைவிடப்பட்ட நிலை என்று சொல்லி சொன்னாலும் அவர்களுடைய பழைய நிலங்கள் புலங்கள், இப்ப நீங்க சொன்ன மாதிரி சகோதரத்தின் நிலம் அல்லது அக்காவின் நிலம் இதுகள் எல்லாம் அங்க ஊர்ல இருக்கேன. அப்ப அந்த இடத்துல இப்ப அங்க ஒரு பெரிய ஒரு அபிப்பிராயம் அங்க உள்ள மக்களுக்கு இருக்கு, வெளிநாட்டுக்கு போனவர்கள் அவர்கள் நல்லா இருக்கிறார்கள், இங்க எல்லாம் நல்ல நகைகள் பொருள்கள் ஷர்ட்டுகள் சட்டைகள் டைகள் எல்லாம் கொண்டு எங்களுக்கு கையில் குலுக்கி காட்டி போட்டு போறார்கள். அப்ப அவர்கள் நல்லா இருக்கிறார்கள். அப்ப அவர்களுக்கு இந்த நிலங்கள் இனி தேவையில்லை, இந்த விஷயங்களை வைக்க தேவையில்லை, அது அவர்களுக்கு ஆடம்பரமானது இல்லையோ. எங்களுக்குத்தான் எங்கட பிள்ளைகள், இப்ப நாங்க 4 பிள்ளைய வச்சுக்கிறோம் 5 பிள்ளைய வச்சுக்கிறோம், ஆனபடியால அவைந்த எதிர்காலத்துக்கு எங்களுக்கு இதுகள் தேவை. இப்ப இந்த விதமான சிந்தனை ஒரு பக்கத்துல போய்கொண்டிருக்க. இன்னும் ஒரு விஷயத்த நாங்கள் ஊர்ல வர்ற செய்திகள்ல கேள்விப்படுறோம் என்னன்னு சொன்னா, சில அதாவது இந்த உறுதி எழுதுகிற அல்லது உறுதியல் சம்பந்தமான விஷயங்களோட வேலை செய்கின்ற டாக்டர் மேர் அல்லது அட்வொகேட் மேர் என்று சொல்லப்பட்ட இந்த அவர்களும் தங்களோட உழைப்புக்காக பொய்யான உறுதியல் பொய்யான விஷயங்கள் எழுதி கொடுத்து அங்க ஒரு நிலத்துல 4 உறுதி 5 உறுதி இருந்து சில இடங்கள்ல வழக்கு கோர்ட்டுக்கு போனடனே சில நேரத்துல அந்த நீதிபதி வேலை நகைச்சுவையாக கேட்கிறார், இதுல 4 தட்டு இருக்கு இந்த நிலத்துல, 4 தட்டுல ஒன்றுதான் நிலத்துல கிடக்குது, மிச்சம் 3 எங்கே?
என்ற உறுதி ஒரே நிலம், ஒரே எல்லை, ஒரே இதை வச்சுதான் எழுதப்பட்டிருக்கு திருப்பி திருப்பி, இல்லையோ? அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு பக்கத்துல ஒன்று வந்து இப்படி தாறுமாறான குழப்படி செய்கிறவர்களும் அங்க இப்படியான விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிலர் வந்து இப்ப தங்களோட சகோதரங்களை வந்து வெளியில இருப்பவைய வந்து கேட்டு பார்க்கணும், தங்களுக்கு எழுதி தாருங்க, தங்களுக்கு இத எழுதி தந்துட்டு போங்க அப்படின்னு. அப்ப வெளியில வந்தவர்கள் வந்து சில பேர் வந்து நினைக்கிறார்கள், நாங்கள் ஒரு காலத்துல பென்ஷன் எடுத்தோம்டா இங்க வந்துதான் இருக்க போறோம், இங்க வந்துதான் நோய்வாய் இருக்கும், இங்க வந்து இருக்கத்தான் எங்களுக்கு ஆசை விருப்பம் என்று சொல்லி அவர்கள் எல்லா இடத்தையும் மற்றவையை கொடுக்காம வச்சிருக்கிறது. அதுவும் ஒரு பண்பா, ஒரு உளவியல் பண்பாக இருக்கின்றது, இல்லையோ? அப்ப இந்த விஷயங்களை செய்து எல்லாம் நடந்து கொண்டிருக்க சில குடும்பங்கள்ல உள்ள சொந்த பந்தங்கள் வந்து கிட்டத்தட்ட 10 வருஷம் 15 வருஷம் ஊருக்கு போகாம இருக்குங்க. அவர்கள் நீண்ட காலமாக வெறும் கடிதமோ தொலைபேசி இதுகளில் வந்து பேசுகிறார்களே ஒழிய நேரடியாக போறதுக்கு அவர்களுக்கு வாய்ப்பும் இல்லை, வசதியும் இல்லை. அப்ப இந்த இடைவெளி பெருத்து கொண்டு போகவும் அங்க உள்ளவர்கள் வந்து அந்த விஷயங்களை நிலங்கள் பாதுகாப்புக்கு இப்ப இங்க இருந்து அட்டர்னி ஜெனரல் இவர்கள்ட்ட வந்து அபிடவிட் எடுத்து கொடுக்கறது, இல்லையோ? ஒரு நிலத்துல அல்ல ஒரு வீடு அங்க இருந்தா அந்த வீட்டுல உள்ள இப்ப எலக்ட்ரிசிட்டி கரண்ட் வந்து பில் கட்டுறதுக்கு வந்து வெளியில உள்ளவர் அந்த வீட்டுக்கு ஓனர், வீட்டுக்கு சொந்தக்காரன் வந்து ஒரு சத்திய கடதாசி மாதிரி பழைய காலத்துல இப்ப இந்த அபிடவிட் சொல்ற பவர் ஆஃப் அட்டர்னி, அந்த பவர் ஆஃப் அட்டர்னி என்று சொல்லப்பட்டது எழுதி கொடுத்தா தான் அவர் அங்க இருக்கிறவர் வந்து அதை அங்க கட்டலாம், பராமரிக்கும் உரிமை, பராமரிக்கும் உரிமை இதை எழுதி கொடுக்கணும் சட்டப்படி, இல்லையோ? ஏன்னா அங்க கன விஷயத்த இப்ப இறுக்கி கொண்டு வந்துட்டார்கள், இல்லையோ? அதுகள் வந்து கிடைச்ச உடனே இப்ப இந்த குளப்படி வேலைகள் நடக்கிறதுக்கு நல்ல இலகுவாக இருக்கு. இல்லை, இந்த பராமரிப்பு விடயத்திலும் 2 பக்கங்கள் இருக்கின்றது. தொடராக அவர்களிடமே அதை பொறுப்பு படைப்பது, குறுகிய காலத்துக்கு மட்டுமே பராமரிப்புக்காக கொடுப்பதென்ற 2 வகையான விடயங்கள் இருக்கின்றது. இப்போ நாங்கள் இந்த பார்க்கின்ற இத்தனை விடயங்களையும் நாங்கள் ஒரு உளவியல் பக்கமாக பார்க்கின்ற பொழுது எவ்வகையான மனோநிலையில் இவர்கள் அபகரிக்க நிற்கின்றார்கள்? இதில் உளவியல் பார்வைக்கு ஏதாவது சந்தர்ப்பம் இருக்கின்றதா? இதுல அதைத்தான் இப்ப குறிப்பிட வாரன், உளவியல் தாக்கத்தை பற்றி குறிப்பிட வாரன். இப்ப இந்த இதுல வந்து இப்ப நான் ஒரு முகவுரையாகத்தான் இவ்வளவு விஷயத்தை இப்ப இதுவரையும் சொல்லி கொண்டிருந்தான். ஆனா இப்ப நாங்க நேரடியாக இந்த பிரச்சனை நடக்கிறதுக்கு உளவியல் ரீதியாக என்ன விளக்கம் என்று சொல்லி நாங்க பார்க்க வந்தோம் என்று சொன்னா, இப்ப உதாரணமா பல பேர் வந்து தனிச்சு விடப்பட்ட நிலையில வந்து ஒரு பகுதியினர் அங்க இருக்கிறது நாங்க பார்க்கிறோம். இதுக்கு முதல்ல உலக மனிதாயமான அமைப்புகள் என்று ஏதோ ஒரு வகையில உதவி செய்து கொடுத்து கொண்டு உதவி மருந்துகள் வேண்டவோ வைத்திய செலவுகளோ சாப்பாடு பலதுல செய்தவை. இப்ப இதுல ஒன்றும் இல்லையா? அப்ப இதுகள் எல்லாம் வந்து அங்க இருக்கும் போது கனப்பேருக்கு வந்து மனதுல வந்து பெரிய அச்சம் உருவாகிறது, பெரிய ஒரு ஆங்ஸைட்டி என்று சொல்றது, அந்த அச்ச நிலை உருவாகுது. என்னன்னு சொன்னா, நான் இல்லை என்று சொன்னா என்ற பிள்ளைகளுக்கு யார் இருக்கு? இப்ப சில பேர் வயது வந்து சகோதரங்கள் என்று சொல்ற அவை 60-70 வயது வந்திருப்பினேன்னு வைப்போமே, அந்த 60-70 வயதுல வரைக்க தங்களோட பிள்ளை அல்லது பிள்ளையினுடைய பிள்ளை பேரப்பிள்ளை, அவர்களுக்கு பிள்ளையும் இருக்கும் பேரப்பிள்ளையும் இருக்கும், இல்லையோ? அவர்களை பற்றி அவர்கள் வந்து சிந்திக்கிறது மிக அதிகமாக அந்த வயதுல வருது. அப்ப அதுகளை வந்து அவர்கள் வந்து சிந்திக்கும் போது நான் இருக்கும் போதே அந்த பேரப்பிள்ளைகளுக்கு பாதுகாப்பாக ஏதாவது விஷயத்தை செய்துட்டு போக வேணும் என்ற ஒரு அச்சம் வந்து அவை இந்த மனதுல உருவாகுது, இல்லையோ? அப்ப அந்த அச்சம் என்று சொல்றதான் அவர்கள் வந்து இப்ப உதாரணமா சராசரியான சமாதானமான சமூகத்துல வந்து நாணயம் என்று சொல்றது, கௌரவம் என்று சொல்றது, ஒரு சொல்ல மதிக்கிறது என்று சொல்றது, சொல்ல தட்டாம இருக்கிறது என்று சொல்றது, நம்பிக்கைக்குரியவர், இதெல்லாம் வந்து சாதாரண சமூகத்துல இருக்கும், இல்லையோ? இந்த நல்ல பண்புகள் எல்லாம் இந்த யுத்தத்துக்கு பிந்தின நேரத்திலையும் இந்த சில குடும்பங்கள் தனிச்சு விடப்பட்ட நேரத்திலையும் இந்த நல்ல பண்புகள் எல்லாம் உடைஞ்சு நொறுங்கி அந்த சமூகத்துல இல்லாமல் போகிறது. அப்ப ஒரு நம்பிக்கையோ நாணயமோ ஒரு ஆளுக்கு சொல்ல தட்டாம இருக்கிறதோ, ஒரு ஆள் இந்த சொல்லுக்கு மரியாதை, இதுகள் எல்லாம் வந்து ஒரு ஓரங்கட்டப்பட்டு விடுறது, இல்லையோ?
அவைகள் ஓரங்கட்டப்பட்டு விடுற நேரத்துல அவர்களுடைய தானும் தன்னுடைய பிள்ளை தன்னுடைய பேர பிள்ளை என்றதான் முக்கியத்துக்கு வருது இல்லையோ. அப்ப அந்த பாதுகாப்புக்காகத்தான் அவர்கள் இப்ப நான் இருக்கைக்கே இதுகளை செய்து முடிச்சு ஒரு அரசாங்க ஒத்துழைப்போடு அவர்களுக்கு இதுகளை எடுத்து கொடுக்கணும். நான் இல்லை என்று சொன்ன அவைய பார்க்கறதுக்கு ஒருத்தரும் இல்லை, அங்க வெளிநாட்டுல இருக்கிறவை இங்க வர போறதும் இல்லை, அவை இதுகளை செய்ய போறதும் இல்லை என்ற ஒரு மனதிலே அவர்களுடைய சொந்த கற்பனை. இது உண்மையான தன்மை என்று இல்லை. உண்மையானது அவர்கள் விரும்பி அந்த பேர பிள்ளைக்கு எடுத்து கொடுக்கணும்ன்றா இங்க வெளியில இருக்கிறோட நேர்மையா கதைக்கணும். நேர்மையாக கதைச்சு தங்களோட பிள்ளைகள் பேர பிள்ளைய நிலைமையெல்லாம் சொல்லி கொடுத்து அவர்களோட அரைவாசி விலைக்கு வேண்டதோ அல்லது இலவசமாக ஏதோ ஒன்றை செய்யலாம் இல்லையோ. ஆனா இங்க என்ன நடக்குது என்று சொன்னா இந்த தேவைகளை நிவர்த்தி செய்யறதுக்கு அவர்கள் மனரீதியாக தங்களை தயார்படுத்தி கொண்டு இருக்கிற நேரத்துல அந்த ஒவ்வொரு கிராமத்திலையும் அங்க சில கட்டுக்கதைகளோ அல்ல உண்மை கதைகளோ இருக்கின்றது. உங்களுக்கு எது நிலங்கள் செய்ய வேணும் என்று சொன்னா இன்னார பிடிச்சால் அது செய்யலாம். அவர் ஒரு ஏஜென்ட் மாதிரி ஒரு கிராமங்கள்ல ஒருத்தர் இருப்பினர். இப்ப சில அப்புகாத்து அல்லது ப்ரொக்டர் மேரண்டு சொல்ற இவர்களுக்கு சில ஏஜென்ட் மாதிரி ஒவ்வொருத்தர் இருப்பினர். அவர்கள் ஒவ்வொருத்தரை பிடிச்சு கொண்டு போய் இந்த கல்லை உறுதி செய்து கொடுத்தால் அவர்களுக்கும் கொஞ்சம் காசு கிடைக்கும். அந்த அப்புகாத்து அவர்களுக்கும் பெரிய வருமானம் வரும். அதுகளுக்காகவே சில பேர் அங்க சில செய்தாக நான் அங்க ஊர்ல போய் நிக்க அதுகளை அறிஞ்சு கொண்டேன் இல்லையா. அப்ப சும்மா சாதாரணமாக இருக்கிற ஆட்களுக்கு அவர்கள் பெரிய பேராசையை ஊட்டி விடுறாங்க. அவை இங்க வர போறது கிடையாது, அவை இங்க இதெல்லாம் ஒன்றும் செய்ய போறது கிடையாது. மற்றது இப்ப சில இடத்துல அங்க ஒரு இன்னொரு கதையும் அங்க பரப்பி வச்சிருக்கிறார்கள். என்னன்னு சொன்னா ஒரு நிலம் நீங்க 10 வருஷம் அல்ல 15 வருஷம் அதுக்குரியவர்களாக அதை பாதுகாப்பாக இருந்தீங்கன்னு சொன்னா இலங்கை சட்டத்தின்படி அது உங்களுக்கு தான் சொந்தம், மற்றவை உரிமை கேட்கலாம். ஆனா அது எவ்வளவு தூரம் சட்டப்படி செல்லும் ஒரு சட்டம் இருக்கின்றது எங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியுமானா அது இப்படியான யுத்த காலத்துல இப்படி புலம்பெயர்ந்து வந்தவர்கள் பின்னணியில அது செல்லுபடி ஆகுமா செல்லுபடி ஆகாதா எங்களுக்கு தெரியாது இல்லையோ. இன்று இருக்கின்ற சட்டங்கள் அநேகமாக அதெல்லாம் செல்லுபடியாகாது. அந்த காணிக்காரருக்காகவே அந்த காணி உரிமைகளை வெறும் கையாட முடியாது என்ற ஒரு சூழ்நிலையும் இருக்கின்றது. ஆனாலும் நாங்கள் இங்கு பார்க்கின்ற பொழுது உளவியல் ரீதி பக்கங்களாக பார்க்கின்ற பொழுது இப்பொழுது இந்த அபகரிப்புக்காரருக்கான பக்கங்களை பார்க்கின்ற பொழுது இந்த அபகரிப்புக்காரரின் சகோதரங்களோ உறவினர்களோ அவர்களுக்கான வாழ்வியலுக்கான நிதிகள் எல்லாம் அனுப்பி இவர்களை மிக சிறந்த முறையில் வாழ வைத்ததன் பின் இப்படியான அபகரிப்புக்கு எப்படி அவர்களுக்கு இந்த மன எண்ணம் தோன்றுகின்றது, இந்த அழுத்தங்கள் எப்படி இவர்களுக்கு அதை தாங்கள் கையாள வேண்டும் என்ற சிந்தனைகள் வருகின்றது. இதை நாங்கள் கணிப்பில் பார்ப்போமாக இருந்தால் உண்மையிலேயே இது ஒரு எப்படி சொல்வதென்று சொன்னால், நான் என்னுடையது நானே அபகரித்து நானே வாழ்ந்து கொள்வோம், அடுத்தவரையும் தாயத்தை சொல்வார்கள் தட்டி சுத்தி வாழுதல், இன்னொருவரை தட்டி சுற்றி வாழுதல் என்பது போல் ஒரு நிலைப்பாட்டில் இவர்கள் எண்ணுகின்றார்கள். இது ஒரு தவறான விடயம். ஒருதன் அவர்களுடைய வாழ்வியலுக்கும் அவர்கள் சுபபோகமாக வாழ்வதற்கான நிதி மட்டுமல்ல, அவர்களுடைய பிள்ளைகள் வாழ்வதற்கான நிதியும் கொடுக்கின்றார்கள். இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் சிலர் பேர பிள்ளைகள் வாழ்வதற்கும் கொடுக்கின்றார்கள். இது நிச்சயமாக தேவையில்லை. நாங்கள் தாயகத்தில் இருக்கின்ற பொழுது எங்கள் பெற்றோர்களிடம் நாங்கள் விவசாயியாக இருந்தால், உதாரணத்துக்கு நான் என்னை சொல்வேனாக இருந்தால், என்னுடைய தந்தையர் விவசாயி. அந்த விவசாயி என்ற ரீதியில் நான் பாடசாலைக்கு சென்று காலையில் பாடசாலைக்கு போகும் முனம் என்னுடைய ஐயாவுக்கு உதவி செய்து பேருந்து மாலையில் என்னோட விளையாட்டு நேரங்களை தவிர ஐயாவுக்கு உதவி செய்து நாங்கள் அப்படித்தான் வாழ்ந்தோம். நாங்களே உழைத்து நாங்களே வாழ்ந்தோம். அதாவது ஒரு பொது கொடுப்பனவோ இல்லாட்டிக்கு உதவி கொடுப்பனவோ இல்லாத காலத்திலும் நாங்கள் எங்களுடையது என்ற ஒரு தனித்துவத்தோடு கௌரவத்தோடு வாழ்ந்த காலங்கள். இன்று புலம்பெயர் நாட்டிலிருந்து இவர்களுக்கான கொடுப்பனவுகள் நிறையவே போகின்றது. கொடுத்ததன் பின்னும் நான் எடுப்பேன் இன்னும் உன்னுடைய பொருளை என்பது ஒரு கெடுதல் செய்வதற்கான மனம். நீங்க சொன்ன அருமையான உதாரணம் என்னன்னு சொன்னா, இப்ப இந்த விஷயத்தை நாங்க கொஞ்சம் ஆழமாக பார்த்தோம் என்று சொன்னா, இப்ப யுத்த காலம் அல்ல யுத்தத்துக்கு முந்தின காலத்துல இருந்த மனித விழுமியங்கள்,
இப்ப நீங்க சொன்ன மாதிரி நாங்கள் என்னுடைய அப்பா வந்து கமக்காரன், அந்த வேலை செய்து கொண்டே நாங்கள் நேர்மையாக எங்கட உழைப்பில எங்கட வருமானத்துல சாப்பிட்டு எங்கட குடும்பத்தை நாங்க கௌரவத்தோட சுய மரியாதையோட வாழ்ந்த நாங்கள் இல்லையா. அந்த பண்பு, அந்த சுய மரியாதை, சுய விஷயம் என்று சொல்றதான் இப்ப இதுல வந்து அடிபட்டு போகுதுன்னு நான் சொல்றேன். இப்ப யுத்த சமூகத்துக்கு பிறகு, யுத்த விஷயத்துக்கு பிறகு அதுக்கு வந்து இப்ப உலகளாவிய இதுல சில நாடுகள்ல இது ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள். அந்த ஆராய்ச்சி செய்து அதுல வந்து சொல்லுகிறார்கள் என்னென்று சொன்னா, இப்ப யுத்தத்துக்கு பிந்தின பிறகு பல சமூகங்களுக்கு வந்து உலக உதவி செய்கிற செஞ்சிலுவ சங்கங்களா இருக்கலாம், முதல்ல நான் சொன்ன USAID இப்படி கனக நிறுவனங்கள் போய் அவர்களுக்கு உதவி செய்தது இல்லையோ. அப்ப இதனால பல பேர் வந்து சொகுசாக வாழ்ந்து பழகிட்டார்கள். ஏன்னா ஒவ்வொரு நிறுவனமும் தங்களுக்கு வந்து பொருள்கள் காசுகள் தங்களோட தேவைக்கு மிஞ்சி உதாரணமா அந்த நேரத்துல வந்து பெரிய விளக்கமான ரிப்போர்ட் என்னன்னு சொன்னா, இப்ப இந்த இந்த தங்களுக்கு கிடைக்க வேண்டிய மாத அரிசி அல்லது காய்கறி இது அல்லது டின் சாப்பாடுகள் இல்லையோ அதுகளை வேண்டிக் கொண்டு போய் வெளியில வச்சு விற்கிறார்கள். தாங்கள் சாப்பிடுறது இல்லையானா. இப்ப இந்த இன்டர்நேஷனல் அறிக்கையில வந்து அதை அவர்கள் வந்து தெளிவாக எழுதுகிறார்கள் இல்லையோ. அப்ப அந்த இடத்துல வந்து இதுகள் வந்து சொகுசாக இருந்து எங்களுக்கு எப்படியும் ஆரோ கொண்டு வந்து தருவினேன், நான் அதை பற்றி யோசிக்க இதே மனநிலை வந்து அவர்களுக்கு மனதுல வந்து நிறைய வந்தபடியால அவர்கள் வந்து எப்பவும் தங்களுக்கு கிடைக்க வேணும், ஆரோ கொண்டு வந்து தர வேணும் என்று எதிர்பார்க்கினேன். ஆனா அது இல்லாத சந்தர்ப்பத்துல எதையும் கொள்ளையடிக்கலாம், எதையும் நாங்கள் வந்து அபகரிக்கலாம் என்ற ஒரு உளவியல் பண்பு அவர்களுக்கு குடியேறுறது இல்லையோ. அகதி மக்களுக்கு வேலை செய்கிற அமைப்புகள் இங்க டென்மார்க்ல நிறைய அமைப்புகள், டெனிஷ் அமைப்புகள் இருக்குன்னு. இப்ப இவர்கள் சில யுத்தம் முடிஞ்ச சமூகத்துல போய் வேலை செய்து அந்த வேலை செய்த இடத்துல உள்ள பிரச்சனைகளை வந்து இங்க வந்து புத்தகங்களா அல்ல ரிப்போர்ட்டுகளாக எழுதி இருக்கிறார்கள் இல்லையோ. அப்ப அந்த எழுதின ரிப்போர்ட்டுகள்ல அவர்கள் வந்து குறிப்பிடுகிறார்கள் என்னன்னு சொன்ன சுருக்கமாக அதை சொன்னா, அதாவது ஒரு சமூகம் வந்து தானாகவே தனக்குரிய ஒரு அமைப்பு, ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு அமைப்பு முறை இருக்கும் இல்லையா. இந்த கிராமத்துல இன்னவ பேர் போனாக்கள், இந்தவ பெரியாக்கள், அதுக்கு அடுத்தவை அதுக்கு கீழே 4-5 அடுக்கு அங்க வந்து ஒரு சமூகத்துல, சாதாரண சமூகத்துல இருக்கும் கட்டமைப்பு முறைகள். சமூக கட்டமைப்பு முறை அது ஏட்டிலே எழுதப்படாது. அந்த வழக்கத்திலே அந்த கட்டமைப்பு முறை இருக்குதுன்னு. அப்ப இவர்கள் வந்து என்னத்தை சொல்றார்கள் என்று சொன்னா, இந்த கட்டமைப்பு முறை வந்து இந்த யுத்த காலத்துல நொறுங்கி போனதுதான் முதல் நடந்த விஷயம். அந்த கட்டமைப்புகள் நல்லா நொறுங்கி போய் இப்ப அவர்கள் வந்து எழுதுகிறார்கள் என்னன்னு சொன்னா, அந்த சமூகத்துல கௌரவத்தோட மரியாதையோட இருந்த பெரிய குடும்பங்கள் கீழே போயிருக்குன்னு, அதாவது பாதாளத்துக்கு போயிருக்குன்னு. அங்க வந்து ஒன்றுக்கும் வசதி இல்லாம வருமானம் இல்லாம இருந்தவர்கள் வந்து மேல வந்திருக்கிறேன். இப்ப அந்த இதுக்கு அவர்கள் பல உதாரணங்களை சொல்றாரு. ஏன்னா அந்த குடும்பங்கள பிள்ளைகள் வந்து கூடுதலாக இந்த ஆயுத அமைப்புகள், ஆயுத இயக்கங்கள் இதுகள்ல போய் அங்கத்தவர்களாக சேருகிறார்கள், விரைவாக போய் சேருகிறார்கள் இல்லையோ. ஏன்னா அவர்களை அங்க போனா முழு சாப்பாடு கிடைக்கும், எந்த நேரம் சாப்பிடலாம், படுக்கலாம், பல வாய்ப்பு வசதி அந்த அமைப்புகள்ல இருக்குன்னு. அப்ப அதுகளோட அங்க போய் சேர்ந்து அதற்கு பிறகு வந்து அதை வச்சுக்கொண்டு அந்த இயக்கத்துல இருக்கிற அந்த அங்கத்துவ அமைப்பை, அந்த அங்கத்துவத்தை வச்சுக்கொண்டு அவர் சமூகத்துல பெரிய ஆளாவாரார் இல்லையோ. அவருக்கு பல காசுகள், பொருள்கள், சப்போர்ட்டுகள், ஆதரவுகள் எல்லாமே கிடைக்குது. அப்ப அந்த இடத்துல வந்து இப்ப அவர்கள் இங்கே உள்ள அந்த ஆய்வு ரிப்போர்ட்டுகள்ல சொல்லுகிறார்கள், கௌரவமா மரியாதையோட ஒழுக்கத்தோட ரெஸ்பெக்டோட வாழ்ந்த, மரியாதையோட வாழ்ந்த அந்த மனிதர்கள் கீழே போயிட்டார்கள். அங்கு எதுவும் செய்யலாம், எப்படியும் வாழலாம், என்ன விதமாயும் நான் என்ற வயிற்றை நிரப்பிக் கொள்ள வேணும் என்று சொல்லி நின்ற ஆட்கள் எல்லாரும் வந்து இன்றைக்கு பெரிய ஆக்களை வந்துருந்தேன்னா. அப்ப ஒரு சராசரி சமூகம் வந்து தலைகீழா மாறிட்டுதுன்னா.
அப்ப அந்த விதமான விஷயங்கள் வந்து அந்த சமூகத்தை வந்து பொறுப்பெடுக்கிறதுக்கு ஒரு நிர்வாகமும் ஒரு அரச அலகும் அரச பொறிமுறையும் அவர்களுக்கு கொடுத்தால்தான் அங்க வந்து ஒரு கட்டுக்கோப்பை கொண்டு வரலாம் இல்லையோ. ஆனா இப்ப எங்கட தமிழ்களை எங்கட சமூகத்தை பொறுத்தவரையில சிங்கள அரசாங்கம் அந்த இப்படியான ஒரு கட்டுக்கோப்பு ஒன்றும் பெறக்கூடாதுன்றதான் நமக்கு வச்சுக்காங்க இல்லையோ. அரசியல் முறையிலே அவர்கள் திட்டமிட்டு செயல்படுறார்கள். ஆமி அல்லது போலீஸ் மாத்திரம் தான் அங்க எல்லாம் கட்டுக்கோப்பை வச்சுக்கிறது பொறுப்பே ஒழிய மற்றவை எல்லாரையும் ஒன்று கூட விடக்கூடாது, ஒன்றா இணைய விடக்கூடாது, ஒரு அமைப்புக்குள்ள வேற விடக்கூடாது. அவைய உதிரியலாத்தான் நாங்க வச்சிருக்கோம். அப்ப அது திட்டமிட்டு அங்க செய்யப்படுது இல்லையா. அப்ப இந்த மாதிரியாக திட்டமிடப்பட்டு செய்யப்பட்டு கொண்டு இருக்கும் போது ஒரு சிலருடைய மனங்கள் வந்து சரியாக வேதனைப்பட்டு கொண்டு அவர்களை பொறுத்தவரையில வந்து எப்படியாவது நான் வந்து எந்த பிள்ளைகள் பேரை இப்ப எங்கள்ட தமிழ் சமூகத்தை பொறுத்தவரை எங்கள்கிட்ட உள்ள ஆழமான உளவியல் என்னன்னு சொன்னா தன்னை பற்றி சிந்திக்கிறத விட தன்னுடைய 2வது 3வது சந்ததியை பற்றி சிந்திக்கிறதான் கூட. 2வது 3வது சந்ததி வந்து நல்லா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும் அந்த சிந்திக்கிற தன்மை வந்து எங்கட மக்கள்கிட்ட வந்து கூடுதலாக இருக்கு இல்லையோ. அப்ப அந்த இடத்துலதான் தங்களுக்கு வசதியா ஏதாவது வாய்ப்புகள், அது சொந்தமா பந்தமா, அது 2ஆம் தரம் 3ஆம் தரம், முதல் வந்து அவர்கள் வந்து தங்களோட பேரப்பிள்ளை தங்களோட வம்சத்துக்கு வந்து ஏதோ ஒன்று செய்து போட்டு போகணும். நான் சாக முதல் நான் சில விஷயத்தை செய்துட்டு போக வேணும் என்ற ஒரு தாக்கத்தோட அவர்கள் வந்து இருக்கிறார். அந்த தாக்கத்துக்கு அந்த யுத்தத்துக்கு பிந்தின அந்த நடுத்தரவில் விடப்பட்ட எல்லாரும் தனிச்சு விடப்பட்ட அவர்களுக்கு ஒற்றுமை வரவிடாம வச்சிருக்கின்ற இந்த விஷயங்கள் அது பெரிய உந்துகோலாக இருக்கு இவர்கள் எல்லா விஷயத்தையும் செய்யறதுக்கு. இப்ப நீங்க சொன்ன மாதிரி அவர்களுக்கு வந்து ஆரம்பத்துல வெளியில உள்ளவர்கள் நிறைய காசு பொருள்கள் கொடுத்து அவருக்கு உதவி செய்திருக்கலாம். அவைக்கு பிள்ளைகள படிப்புகளுக்கு, பிள்ளைக்கு சைக்கிள்கள், பிள்ளைக்கு மோட்டார் சைக்கிள்கள், இப்படி பல விஷயத்துல செய்திருக்கலாம் இல்லையோ. அப்படியான நேர்மையாக பல விஷயங்கள் நடந்திருந்தாலும் காலப்போக்கில் இப்ப உதாரணமா ஒருத்தட்ட வயது என்றது வலு முக்கியமானது இல்லையா. இப்ப உளவியலை பொறுத்தவரையில வயது என்றது வந்து வலு முக்கியமானது. ஏன்னா வயதுகள் போக போக அவர்களுக்கு வந்து தங்களோட சுய நம்பிக்கை என்றது குறைஞ்சு கொண்டு போகுது. நான் இன்னும் 2 வரியும் இருப்பேனோ 4 வரியும் இருப்பேனோ எனக்கு தெரியாதுன்ற ஒரு பெரிய ஒரு பயம் ஒன்று அவர்களுக்கு மனதில் குடிகொள்ளுது இல்லையா. அந்த பயன்கள் வந்து குடிகொண்டு அவர்களுக்கு வந்து மனதில் ஒரு கிளேசத்தை ஏற்படுத்துது. நான் இருக்கைக்கே இந்த பேர பிள்ளைகளுக்கு ஏதாவது செய்து வச்சுட்டு போகணும். அப்ப இந்த விதமான ஒரு உளவியல் பண்புகளும் இதுக்கு ஒரு காரணம். அதுக்காக இதுதான் முக்கிய காரணம் என்று நான் சொல்ல வரையில. இப்படியான விஷயங்களும் நன்றி விசுவாசத்தோட முன்ன வந்து எவ்வளவோ உதவியலை செய்து உதவியலை பெற்றுக்கொண்ட அந்த சொந்த சகோதரங்களோ இரத்த உறவுகளுக்கோ அவர்கள் வந்து இரகசியமாக இப்படி முரணான வேலைகளை, ஏற்றுக்கொள்ள முடியாத வேலைகளை செய்கின்ற சந்தர்ப்பங்கள் அங்கு ஏற்படுகின்றதை இன்றைக்கு நாங்க பார்க்கிறோம். அப்ப இந்த விஷயங்கள் வந்து எல்லை மீறி போறதுக்கு சில காரணங்களும் அங்க இருக்கின்றது. ஆனா அதுகள் எல்லாம் வந்து ஒழுங்குல வந்து ஒதுக்கமாக ஒரு ஒழுங்கு நியதி அங்க உருவாக வேணும் என்று சொன்னா அந்த சமூகத்துக்கு வந்து ஒரு பொறுப்புள்ள ஒரு அரசுகளோ பொறுப்புள்ள ஒரு நிர்வாகத்தன்மையோ அல்லது அவர்கள் தங்களை தாங்களே நிர்வகிக்கின்ற தன்மைகளோ அவர்களை கிடைக்குமாக இருந்தால் இதில் பல விஷயங்கள் வந்து இல்லாம போகக்கூடிய அல்லது குறையக்கூடிய வாய்ப்புகளுக்கு இடம் இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். நிச்சயமாக நீங்கள் கூறுவது போல் அதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. இன்னொரு பக்கமாக பார்ப்போமாக இருந்தால் புலம்பெயர் நாடுகளிலிருந்து தங்கள் உறவுகளுக்காக அர்ப்பணிப்போடு தங்களை மெழுகுதிரிகளாக உருக்கி கொண்டு அவர்களுக்கான வாழ்வியலுக்கு கொடுத்ததன் பின்னும் அபகரித்தல் என்பது இது ஒரு சூறையாடல். அது சகோதரங்களாக இருக்கலாம், மைத்துனியாக இருக்கலாம். உண்மையில் அதற்காக எல்லோரும் அல்ல, ஒரு சிலர் அப்படி செய்வதன் மூலம் அவர்களுக்கான நன்மைகள் துண்டிக்கப்படுகின்றது என்பதையும் அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது ஒரு காணியை அபகரிக்க நினைப்பவர்கள் என்று சொன்னால் அந்த காணிக்குரியவர்கள் காலப்போக்கில் இவர்களுக்கான செய்த உதவிகளை கூட நிறுத்தி விடுவார்கள். அப்படி என்றால் இவர்கள் தாங்களாகவே தங்களுடைய குணத்தால் தங்களுடைய அபகரிப்பால் மற்றவர்கள் செய்த உதவியை மேலும் பெறாமலுக்கு தங்களுடைய உறவையும் அன்பையும் தூண்டித்துக் கொள்கின்றார்கள் என்பதை நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நல்லது. இன்றும் சிறப்பாக
நீங்கள் இணைந்து கொண்டு பல விதமான இந்த உளவியல் ரீதிக்கான அபகரிப்பு ரீதியான விடயங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதற்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு இன்று இணைந்திருந்தமைக்கும் நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம். நன்றி ஐயா. வணக்கம். நன்றி. நல்லது உறவுகளை எங்களோடு இணைந்திருந்து பல ஆண்டுகளாக உளவியல் ரீதியான அனுபவ பகிர்வை பகிர்ந்து கொண்டிருக்கின்றார் ஐயா ஸ்ரீகாந்த் ராமநாதன் அவர்கள். அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு டென்மார்க் கலையகத்தின் ஒலிப்பதிவு இணைப்பு பகுதியில் இணைந்திருந்த ஐயா சர்க்குணம் ஐயாவுக்கும் அவருக்கு உதவியாக இருந்த செல்வி சுமங்கலியா ஸ்ரீகாந்த் ராமநாதன் அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சிக்கான அனுசரணை வழங்கியவர்கள் ஈழத்து பெண்மணியால் ஜெர்மனியில் வதனி செல்வநாதன் அவர்களால் உருவாக்கப்பட்ட முதியோர் பராமரிக்கும் இல்லம். இன்றைய நிகழ்ச்சிக்கான அனுசரணை வழங்கியவர்களோடு இணைந்து உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். மீண்டும் அடுத்த மருத்துவ நாமினிகளில் இணைந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். ஈழத்து பெண்மணியால் ஜெர்மனியில் வதனி செல்வநாதன் அவர்களால் உருவாக்கப்பட்ட முதியோர் பராமரிக்கும் இல்லம். 1000க்கு மேற்பட்டவர்கள் பராமரிக்கப்பட்டு வருகின்றனர். இல்லத்தில் தங்கி வாழ்வோர் வீடு சென்று அழைத்து வந்து நாளாந்த பராமரிப்பு, மருத்துவ உதவி, உடல் பயிற்சி, சிறந்த உணவு வளங்கள், விளையாட்டு பொழுதுபோக்கு அம்சங்கள், சுற்றுலா அழைத்து செல்லல், இன்னும் பல உதவி சேவையுடன் மிளிர்ந்து நிற்கும் முதியோர் பராமரிக்கும் இல்லம். இங்கு வந்தவர்கள் தங்கள் இல்லங்களில் வாழ்வது போல் வாழ்வது இவர்கள் முகமலர்வில் தெரிகின்றது. தொடர்புகளுக்கு கே. வதனி செல்வநாதன், லிண்டன் ஸ்ட்ராசே 16A 68 623 தொலை தொடர்புகளுக்கு 004941309913. கை தொலைபேசி 0041622051651624. முதியோர் பராமரிப்புக்கு இது ஒரு ஈழத்தமிழ் பெண்ணின் சாதனை. முதியோர் பராமரிக்கும் இல்லம்.